ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? போன வீக் நான் வந்து 11th தமிழும் அப்புறம் 12th ஹிஸ்ட்ரியும் தான் படிச்சுட்டு இருந்தேன். 12th ஹிஸ்ட்ரி, அதாவது ஐஎன்எம் படித்தேன். ஐஎன்எம் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 12th ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிறைய பேஜஸ் போயிட்டே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 7 லெசன் மட்டும் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய லெசன். அது வந்து படித்து ஒவ்வொரு லைனாக நோட்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 யூனிட் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் முடியலை. ஏன்னா வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் மேபி ஈஸியாக இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மின்னல் வேக கணிதம்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனலில் நான் ஏற்கனவே 2022 படிக்கும் போதே டவுன்லோட் போட்டு வச்சுருந்தேன் ஒன்லைனர். அந்த ஒன்லைனர் எப்படின்னா, அந்த லெசனில் லைன் பை லைன் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் அப்படியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே இருக்குது. இப்போ வந்து டேஃப் அகாடமி புக்கில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இது வந்து புக்கை வந்து அப்படியே இருக்குது. அப்படியே லைன் பை லைனாக அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா, புக்கை வந்து ஒரு தடவை லேப்பில் படித்து இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு லெசனை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒன்லைனர் படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிருஷபா அகாடமியில் மோகன் சார்னு ஒருத்தர் நடத்திட்டுருக்காங்க. 12th ஹிஸ்ட்ரி நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே நடத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த 12th ஹிஸ்ட்ரி லெசனை ஒரு தடவை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒன்லைனர் படித்தா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் போன வீக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 12th ஹிஸ்ட்ரியில் அந்த ஃபஸ்ட்டு 7 லெசன்ஸ் மட்டும் முடிச்சிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் இன்னும் 2 லெசன் வந்து பெண்டிங் இருக்குது. நான் வந்து குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டல்லாகிட்ட மாதிரி. நிறைய டைம் கிடச்சிருக்கு. சார் வந்து போன சண்டேவே ஊருக்கு போயிட்டேன். பட் என்னமோ கொஞ்சம் டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குரூப் 4க்கு படித்த அந்த ஸ்பீடு, என்ன சொல்கிறது, அந்த ஃபயர், அந்த சுறுசுறுப்பு அது இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் லேசியாக தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து குரூப் 4க்கு படித்த மாதிரி திரும்பவும் இந்த மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கிறது, அந்த ஸ்க்ரீன் வால்பேப்பரை மாற்றுறது, முக்கியமாக நைட் ஸ்டடி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். மண்டேலேருந்து நைட் ஸ்டடி பண்ண போகிறேன். சண்டே மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ சாட்டர்டே இன்றைக்கும் பண்ணுவேன். ஸோ இன்னையிலேருந்து நைட் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 1 hour மட்டும் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா நைட்டில், அப்படி இல்லாமல் 9 or 10க்கு ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock முடிக்கிற வரைக்குமே நைட் ஸ்டடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து நைட் ஸ்டடி பண்ணி பழக்கமானதுனால நைட்டு படுத்தாலுமே எனக்கு தூக்கம் வர மாட்டேது. படுத்துக்கிட்டு சும்மா உருண்டு பரண்டுட்டு இருக்குனே தவிர தூக்கம் சுத்தமாக இல்லை. ஸோ டைம் வேஸ்ட் அதிகமாக ஆகுது. ஸோ நைட் ஸ்டடியே பண்ணிடலாம், ரொம்ப சின்சியராக படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படிச்சுட்ருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து நைட் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 10 o'clock நான் டெலகிராம் ஆன்லைனில் வரேன்னா நைட் ஸ்டடி ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு அந்த எண்ட் 1 o'clock வரைக்கும் யார் மெயின்டைன் பண்ணி படிக்க முடியுதோ படிங்க. அட்லீஸ்ட் 1-2 hours படிக்க முடிஞ்சாலும் படிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக நம்ம படிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.